Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE கிராமர் கிரேட் 2 NCERT சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிராமரில் சாப்டர் 6 ப்ரோனவுன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவுன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். வாட் ஆர் நவுன்ஸ்? The name of a person, name of a place, நேம் ஆஃப் அன் அனிமல். ஸோ இந்த மாதிரி நம்ம நேமிங் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவுன் இருக்கிற பிளேஸில் நம்ம ப்ரோனவுனை என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம நவுன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு நவுன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த நவுன் பற்றியே தான் நம்ம ஃபுல்லாக பேசுவோம். ஸோ அந்த நவுன் பற்றி ஃபுல்லாக பேசுகிறப்ப அந்த நவுனை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரோனவுன். ஓகேவா? ஸோ ப்ரோனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் அ நவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப். ரோஷினி இஸ் a குட் கேர்ள், ரோஷினி இஸ் ஜென்டில், ரோஷினி இஸ் வெல் மேனர்ட், ரோஷினி ரெஸ்பெக்ட்ஸ் her parents and teachers, ரோஷினி இஸ் ஹானஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல், ரோஷினி இஸ் இன்டெலிஜென்ட் டூ. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரோஷினி அப்படின்ற நவுன், ஒரு கேர்ள் பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ ரோஷினின்றது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். ஸோ அப்போ அது வந்து ஒரு நவுன். கரெக்டாக? ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நம்ம ரோஷினி பற்றி பேசியிருக்கிறனால ரிப்பீட்டடாக நம்ம இந்த மாதிரி ரோஷினி 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 அப்படின்னு போட தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் ரோஷினி அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் தேர்டு வர்றப்போ ரோஷினி பற்றியே தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரோஷினி அப்படின்னு போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபீமேல் ஜெண்டர். கரெக்டாக? நம்ம ஜெண்டர் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ நேம் ஆஃப் அ கேர்ள், இது வந்து ஒரு ஃபீமேல். ஸோ ஃபீமேல் அப்படின்றனால நம்ம இங்கே வந்து என்ன போட்டுக்கலாம்? ஷீ போட்டுக்கலாம். ஷீ இஸ் ஜென்டில், ஷீ இஸ் வெல் மேனர்ட், ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் ஹர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ஷீ இஸ் ஹானஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல், ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் டூ. ஸோ அந்த மாதிரி ஷீ அப்படின்ற ப்ரொனவுன் வந்து ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் ஒர்க் ஷீட் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட யூசேஜ் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த இடத்துல எந்த ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யூஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐ, வி, யூ, மீ, அஸ், இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேல்னா நம்ம பாய்ஸ். ஓகேவா? ஸோ மேலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீமேல்னா கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து மேலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீ, ஹிம், ஹிஸ். ஃபீமேலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஷீ, ஹெர்ஸ், ஹெர். சப்போஸ் ஏதாவது ஒரு அனிமல் இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் அதை சொல்கிறப்போ நம்ம இட் அப்படின்ற ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூரல் ப்ரொனவுன்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது மோர் தென் ஒன் பர்சன், மோர் தென் ஒன் அனிமல், மோர் தென் ஒன் பிளேஸ், மோர் தென் ஒன் திங், அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம ப்ளூரலாக இருக்கும்ல, அப்போது வந்து தே, தம், இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் ஷீட்டில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரைட் த கரெக்ட் ப்ரோனவுன். ஓகேவா? நம்ம கரெக்டான ப்ரோனவுனை வந்து இங்கே எழுத போகிறோம் டேஷில். இப்போ சீதா இருக்குது. சீதா அப்படின்றது ஒரு கேர்ளோட நேம், ஃபீமேல். அப்போ நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம்? she. வெரி குட். S-H-E. ஷீ, S-H-E, ஷீ அப்படின்னு எழுதிக்கலாம். எ பைக் என்ன யூஸ் பண்ணலாம்? it. ஸோ ஏதாவது திங்ஸ், ஒரு நான் லிவிங் திங்ஸை சொன்னோம்னாலே நம்ம வந்து இட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அனிமல், பேர்ட்ஸ் அந்தனோட நேம் சொன்னாலும் நம்ம இட் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் கேர்ள் என்ன யூஸ் பண்ணலாம்? S-H-E. மதர், she, S-H-E. ஸோ மதர் ஒரு ஃபீமேல், ஸோ அதனால நம்ம ஷீ யூஸ் பண்ணுறோம்.
ஷியாம் அண்ட் ஐ. ஸோ ஷியாமு நானு அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வி யூஸ் பண்ணிக்கலாம். W-E. நாங்க அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வந்தாலே வி வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் லிசா. லிசா வந்து ஒரு ஃபீமேலோட நேம். அப்போ என்ன வரும்? She. ஷீ வரும். ஸோ SHE. ட்ரீ. It. இட். அங்கிள். He. H-E. ஸோ அங்கிள்ன்றது மேல், அதனால HE ஹீ போட்டாச்சு. ரோகன் ஒரு பாயோட நேம் கரெக்டா? அப்போ ஹீ மேல் வரும், அதனால ஹீ. யூ அண்ட் ஐ, நீயோ நானோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஐ வந்தாலே வி வரும்னு சொல்லியிருக்கிறேன். யூ அண்ட் ஐ, நீயும் நானும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ நாங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வி போட்டுடலாம். ஸோ அதை வந்து ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. ஐ வர்றப்போ நமக்கு வி வரும். சீதா அண்ட் கீதா. ஸோ 2 பேர் இருக்காங்க, ப்ளூரல் வந்துருச்சு. அப்போ என்ன வரும்? தே வரும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்களும் இதை வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2, cross the odd one out. ஸோ இதில் எது ஆடாக இருக்கோ அதை நம்ம வந்து கிராஸ் பண்ணிடணும். இப்போது இங்கே வந்து ப்ரோனவுன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோனவுன் வந்து இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள். யூஸ் பண்ண முடியாததை நம்ம என்ன பண்ணிடலாம்? கிராஸ் பண்ணிடலாம். இப்போ தே இருக்குது. தேன்றது வந்து ஒரு ப்ளூரல் ப்ரோனவுன். அப்போ இங்கே நம்ம ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில்ட்ரனுக்கு தே யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தே யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு யூஸ் பண்ண முடியாது? அஜய்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் பர்சனோட நேம் கரெக்டாக, ஒரு பாயோட நேம். அப்போ நம்ம வந்து அதை வந்து கிராஸ் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்க, ஷீ அப்படின்ற ப்ரோனோன் இருக்கு. ஷீ அப்படின்ற ப்ரோனோன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபீமேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு மதருக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபேரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பனானாஸ்க்கு வந்து ஷீ அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? என்ன ப்ரோனோன் யூஸ் பண்ணுவோம் பனானாஸ்க்கு? இட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இதை கிராஸ் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இருக்கு. இட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பென்சிலுக்கு யூஸ் பண்ணுவோமா? Yes. கேட்க்கு யூஸ் பண்ணுவோமா? டாகுக்கு? Yes. சிஸ்டருக்கு? No. ஸோ சிஸ்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? She. ஷீ யூஸ் பண்ணுவோம். அதனால இதை நம்ம கிராஸ் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா சிஸ்டர்ன்றது ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து ஹீன்ற ப்ரோனவுன் இருக்கு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். மீட்டா. மீட்டான்றது ஒரு கேர்ளோட நேம். ஸோ ஹீ யூஸ் பண்ணுவோமா? No. ஸோ அதை கிராஸ் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு ஷீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபாதர் யூஸ் பண்ணுவோமா? ஹீ வச்சு. Yes. அங்கிளுக்கு யூஸ் பண்ணுவோமா? Yes. பாய்க்கு யூஸ் பண்ணுவோமா? Yes. ஸோ இது மூணுமே நமக்கு வந்து மேல். ஸோ ஹீ தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வி அப்படின்ற ப்ரோனவுன் இருக்கு. ஷியாம் அண்ட் ரோகன் அப்படின்னு இருக்கு. ஷியாம் அண்ட் ரோகனுக்கு நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்? They. தே யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் 2 பேர் இருக்காங்க கரெக்டாக, மோர் தென் 1, 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிடுவோம்? தே அப்படின்னு யூஸ் பண்ணிடுவோம். ஐ அண்ட் லிஷா. ஐ அண்ட் லிஷா என்ன யூஸ் பண்ணுவோம்? We. ஸோ ஐ வந்தாலே வி வரும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போது இதை மட்டும் நம்ம கிராஸ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீன்ற ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹிம் அப்படின்ற ப்ரோனவுன் இருக்குது. உமனுக்கு ஹிம் யூஸ் பண்ணுவோமா? No. ஏன்னா இது ஃபீமேல். பாய்க்கு ஹிம் யூஸ் பண்ணுவோமா? Yes. ஃபாதருக்கு யூஸ் பண்ணுவோமா? Yes. ஸோ இங்கே எதை கிராஸ் அவுட் பண்ணணும்? உமனை கிராஸ் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஹெர் அப்படின்ற ப்ரோனவுன் இருக்கு. ஸோ ஹெர் அப்படின்ற ப்ரோனவுன் இருக்கு. ஹெர் அப்படின்றது நம்ம ஃபீமேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ராணி அப்படின்றது ஒரு கேர்ளோட நேம், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை கிராஸ் அவுட் பண்ணக்கூடாது. ரவி. ரவின்றது ஒரு பாயோட நேம். அப்போ நம்ம வந்து ஹிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீட்டா இருக்கு. ரீட்டா வந்து ஒரு கேர்ளோட நேம், அதுக்கு ஹெர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கிராஸ் அவுட் பண்ணக்கூடாது. ரியான்றதும் ஒரு கேர்ளோட நேம், ஸோ அதுவும் ஃபீமேல் தான். அப்போ அதுக்கு ஹேர் யூஸ் பண்ணலாம், கிராஸ் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அண்டர்லைன் த ப்ரோனவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்சஸில் வந்து நம்ம ப்ரோனவுன்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். We are eating pizza. ஸோ we are eating pizza இருக்கு. இதில் எது ப்ரோனவுன்? We. ஸோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம். The teacher has called me. இதில் எது ப்ரோனவுன்? Me. ஸோ மீயை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம்.
He missed his bus. him. அப்புறம் his. ஸோ டூ ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அண்டர்லைன் பண்ணியாச்சு. She ran after him. she அப்புறம் him. ஸோ இந்த சென்டென்ஸ்லேயே டூ ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அண்டர்லைன் பண்ணியாச்சு. It is too big. it. Dia went to meet him. him. ஸோ இதுவும் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டினும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ப்ரோனவுன் ஃப்ரம் த ப்ராக்கெட். ஸோ நமக்கு இங்கே ப்ராக்கெட்டில் வந்து ப்ரோனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்க, எந்த நவுனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள். மேலா ஃபீமேலான்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோனவுன் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அம்மா இஸ் ஸ்லீப்பிங் டேஷ் இஸ் டயர்ட். ஸோ அம்மா அப்படின்றது ஒரு கேர்ளோட நேம். ஓகேவா? அப்போது அவங்கள பற்றி தான் செகண்ட் சென்டென்ஸ்லேயும் பேசுகிறாங்க. அவங்க தூங்குறாங்க, அவங்க டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே ஹீ யூஸ் பண்ணலாமா, ஷீ யூஸ் பண்ணலாமா? ஷீ யூஸ் பண்ணலாம். அப்போது ஷீயை டிக் பண்ணிவிட்டு SHE ஷீ அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை மாம் அண்ட் டேட் ஆர் கோயிங் டு த பார்க் டேஷ் ஆர் ஹேவிங் அ பிக்னிக். யூ தே என்ன வரும்? எந்த ப்ரொனவுன் வரும்? மை மாம் அண்ட் டேட் அப்படின்றப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? 2 பேர் இருக்காங்க. they. அப்போ தே போட்டுடலாம். மை மாம் அண்ட் டேட் ஆர் கோயிங் டு த பார்க் தே ஆர் ஹேவிங் எ பிக்னிக். இப்போ தேயை நம்ம டிக் பண்ணிட்டு எழுதிடலாம். த கேட் இஸ் பிளேயிங் டேஷ் இஸ் ஹாப்பி. ஸோ கேட் அப்படின்றது ஒரு அனிமலோட நேம். அப்போ நம்ம இட் எழுதிக்கலாம். ஸோ IT இட். மிஸ்ஸஸ் மெக்ரா செட் டு ஜான். என்ன சொல்கிறாங்க ஜான் கிட்ட அப்படின்னா, ஜான் டேஷ் ஆர் அ குட் பாய். வி வருமா யூ வருமா? you. யூ சொல்கிறாங்க. ஜான் யூ ஆர் அ குட் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த கொஸ்டின்? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ரைட் த கரெக்ட் ப்ரோனவுன்ஸ் இன் த பிளாங்க்ஸ் டு ரீப்ளேஸ் த அண்டர்லைன் நவுன்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம் நவுனை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரோனவுனை வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள். த டாக் வேக்ஸ் இட்ஸ் டெய்ல் வென் த டாக் இஸ் ஹாப்பி. ஸோ டாக் வந்து ஹாப்பியாக இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணும்? அதோட டெய்லை வந்து வேக் பண்ணும். ஸோ டாகை பற்றி தான் பேசுகிறோம். திருப்பி ஆனால் த டாக் அப்படின்னு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நவுனை தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதோட கரஸ்பாண்டிங் ப்ரோனவுனை நம்ம வந்து இங்கே எழுதணும். ஸோ த டாக் இருக்குது, என்ன போடலாம்? இது ஒரு அனிமலோட நேம். அப்போ நம்ம என்ன போடலாம்? இட் போடலாம். ஸோ IT இட். த டாக் வேக்ஸ் இட்ஸ் டெய்ல் வென் இட் இஸ் ஹாப்பி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் ஒன் பாருங்கள். த ஆப்பிள்ஸ் ஆர் வெரி ஸ்வீட். த ஆப்பிள்ஸ் ஆர் ரெட் டூ. ஸோ ஆப்பிள்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ ஆப்பிள்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, அதுதான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. த ஆப்பிள்ஸ். ஸோ ப்ளூரலாக இருக்குது. அப்போ ப்ளூரல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தே யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு ஆப்பிள் அப்படின்னா நீங்கள் இட் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது. மோர் தென் 1 ஆப்பிள் இருக்குது. த ஆப்பிள்ஸ் ஆர் வெரி ஸ்வீட். த ஆப்பிள்ஸ் ஆர் ரெட் டூ அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது த ஆப்பிள்ஸ் அப்படின்ற இடத்துல என்ன போடலாம்? நம்ம தே அப்படின்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். த ஆப்பிள்ஸ் ஆர் வெரி ஸ்வீட் தே ஆர் ரெட் டூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க. சீமா அண்ட் ஐ ஸ்டடி இன் த சேம் ஸ்கூல். ஸோ நானும் சீமாவும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஐ வந்தாலே என்ன போடலான்னு சொல்லியிருக்கேன்? வி போடலான்னு சொல்லியிருக்கேனா? ஸோ வி ஸ்டடி, நாங்கள், வீனா அது நாங்கள். வி ஸ்டடி இன் த சேம் ஸ்கூல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. அருண் இஸ் அ குட் பாய், அருண் இஸ் இன் கிரேட் டூ. ஸோ அருண் அப்படின்ற பாய் பற்றி தான் பேசுகிறாங்க. அருண் வந்து குட் பாய், அருண் வந்து கிரேட் டூவில் இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக அருண் அருண் போடுறாங்க. ஸோ இங்கே என்ன போடலாம்? என்ன ப்ரோனவுன் போடலாம்? ஹீ போடலாம். ஸோ அருண் இஸ் அ குட் பாய், ஹீ இஸ் இன் கிரேட் டூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஜான் இஸ் அ கிரேட் ஃபுட்பாலர், ஐ வாண்ட் மீட் ஜான். ஸோ என்ன போடலாம்? மீட் அப்படின்றதுக்கு என்ன கரஸ்பாண்டிங் ப்ரோனவுன் போடலாம்? John is a great footballer, I want to meet him. So end of the sentenceல வரப்போ நம்ம எந்த மாதிரி ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? her, him. ஸோ her வந்து நமக்கு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஓகேவா? லாஸ்ட்லேயும் வரும், ஃபர்ஸ்ட்லேயும் வரும். பட் him வந்து எண்டில் மட்டும்தான் வரும்.
ஓகேவா? ஹிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வரும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு ஐ வாண்ட் டு மீட் ஹிம். ஜான் அப்படின்றது ஒரு பாயோட நேம், அதனால். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.